பிடிச்சிருக்கும். நான் யார் மேலே குறை சொல்ல விரும்பலைங்க. அது வந்து நமக்கு வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கணும். முதல் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பாவியாக வந்து சம்மந்தமே இல்லாதவங்க ஒரு 8 பவுன் நகைக்கு ஏதோ வந்தாங்க, வீரத்தை வந்தாங்க, எடுத்தாங்க அப்படின்னு நான் காவல்துறை கொஞ்ச நாள் பண்ணி புரிஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. இது வந்து நம்ம ஏரியாவில் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக அந்த கும்பல் பகுதி ஏரியாவில் இது ரொம்ப புதுசு எல்லாத்துக்குமே, அறிவாள் கலாச்சாரம் எல்லாமே. அதனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை என்னன்னாங்கன்னா, சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து இப்போ இல்லை. அதனால் சிபிஐ பாட்டுக்கு வர முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். இந்த கேஸுக்கு வந்து நீங்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுங்க, சிபிஐ வருவதற்கு நான் அனுமதி தருவேன். மத்திய அரசு அமித்ஷாஜிக்கு பேசி சிபிஐக்கு அனுமதி கொடுங்க, வேகமாக அவங்க வரட்டும். என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் உரிய காம்பன்சேஷன் என்ன இருக்கும், நாங்கள் நல்லா இருக்கோம். நான் அவங்க கேட்ட கேள்வி, அவங்க பேசின பேச்செல்லாம் நான் பார்த்தேன். பதில் எது இல்லை, எனக்கு கொண்ட ஆழமான கேள்விகள், நியாயமான கேள்விகள். இது வந்து இந்த இடத்துல 1, 2, 3 தொடர்ந்து இது அப்படியே பரவ ஆரம்பிக்கும். எல்லா இடத்துக்குமே இது வருது. டிவி பார்க்குறாங்க, சமூக வலைதளத்தில் பார்க்குறாங்க. ட்ரகு கலாச்சாரம் பிரச்சனைச்சதுக்கப்புறம் சரி எது தப்புதுன்னு தெரியல. மனிதனே அறுவாள் கை கொண்டு பார்த்தீங்கன்னா சமூக சீர்கேடுகள் வந்து அவ்வளோ விஷயம் ஒன்றா ஒரு லெவலுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் போலீஸ் வர வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு வந்து ஏன்னா சிபிஐ வந்து சம்மந்தமாக ட்ரெயின் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் ஆகணும். ஒரு கிரைம் ஃபைட்டிங் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் இன்னைக்கு முதலமைச்சர் நான் கோரிக்கை வைக்கிற பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வெளியே பேசும்பொழுது நீங்கள் சிபிஐக்கு அனுமதி கொடுங்க. இதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ கிடையாது. மாநில அரசு, மத்திய அரசு என்னங்க போன உயிர் வந்து விவசாயிகள் 2 பேர், ஒரு ஐடி ஊழியர், ஒரு சாதாரண குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் இறந்துருக்காங்க. அதனால் ஸ்பெஷலைஸ், ஏன்னா அவங்க வேலை இது மட்டும்தான். காவல்துறைக்கு வந்து 10,000 வேலை இருக்குங்க. லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், பந்தோபஸ்து பண்ணணும், வேறு வேலையை செய்யணும், லோக்கல் பஞ்சாயத்து பண்ணணும். அதனால் அவங்கள நான் குறைய சொல்ல விரும்பலைங்க. எஸ்பியும் 14 டீம் போல எங்கேயும் நான் போட்டு பார்த்ததே இல்லைங்க. 14 டீம்ங்கிறது பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆமாம், செஞ்சுட்டு அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், அமைதியாக இருக்கான், என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறான். இல்லை மூர்க்கத்தனமானங்க இது கொடூரங்கிறது என்னன்னாங்க. ஐயா நான் ஏற்கனவே சொன்னது போல் பல கலாச்சாரங்கள் ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. குறிப்பாக போதை கலாச்சாரம் அது வந்ததுக்கப்புறம் மனித மிருகம் ஆனதுக்கப்புறம் ஈரத்தன்மையே கிடையாது. ஒரு 8 பவுனுக்கா, ஒரு 10 பவுனுக்கா, ஒரு 15 பவுனுக்கு அது என்னமோ இருக்கட்டும். அது என்னவா இருந்தாலும், ஏன்னா குடும்பத்தை பற்றி நான் அங்கேருந்தே நான் ஃபோன் பண்ணலைங்க. நான் முந்தானே தான் வந்தேனுங்க. சொல்லும் போது சொன்னாங்க, இல்லைங்கன்னா கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தாங்க, அருமையான குடும்பம், லோக்கலில் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம், எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பழகக்கூடிய ஒரு குடும்பம் இல்லைங்களா. ஆமாம், எக்ஸ்ட்ரானரி ஃபேமிலி எல்லாரும் சொன்னது. அந்த கோயிலை தாண்டி தாங்க வரணும். தர்மகர்த்தா வந்து இதே கோயில் தாண்டி தான் வரணுங்க. ஊருக்காரங்கள் எல்லா கட்சியை பற்றி, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாரும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அதே எல்லாம் தனித்தனி தோட்டம், லட்சக்கணக்கான குடும்பங்கள் தனியாக தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போதை கலாச்சாரம் வந்து பிறந்தாங்க. சேஃப்டிங்கிற இப்போ நடக்குது தெரியும். எல்லாத்தையும் எல்லாருமே லைவ் போயிட்டு நான் சொல்லுவேன். நான் போயிடுறேன் எல்லாருக்கும் லைவ்ல வெளியே போய் நின்னுங்க செட்டாகி வரேன்றது பேசுறதுக்காக வெளியே நில்லுங்க. முடிச்சுட்டாருங்க. நம்பிக்கை. பட் ஸ்பெஷலைஸ்ட் டீம் வேணுங்கிறதா எங்களுடைய